நம்ம மோடி வந்து யாருக்குமே அடங்க போடா நான் அப்படிதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மிகப்பெரிய கடன்கார நாடு அப்படின்னு பார்த்தா இந்த அமெரிக்கா, பிரேசில், கனடா இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து வரி விதித்து அவங்க அடக்கி வச்ச உடனே அவனுக்கு ஒன்று அடுத்த இது. வடிவேலு ஒரு படத்தில் ஒரு டீ கடைக்காரனை போய் அடிப்போம், அடிச்சுட்டு ஓடி வந்து ஒளிஞ்சிப்போம். அப்போ அவன் கூட இருக்கலாம் கேட்பாங்க, என்னென்ன அடிச்சுட்டு வந்து ஒளிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்ட்டு. டேய் அப்படியே ஓடினான்னா அவன் நமக்கு அடிமை, நம்மளே தேடி வந்தான்னா நம்ம அவனுக்கு அடிமை அப்படிமா. அதே தான் இப்போ இந்த அமெரிக்கா. இப்போ நம்ம கொடுத்த அலப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னிலேருந்து அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மளை விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னிலேருந்து நம்ம அவனுக்கு அடிமை. உலகிலேயே மிகப்பெரிய கடன்கார நாடு அப்படின்னு பார்த்தா இந்த அமெரிக்கா. ஆனால் அவன் என்னென்னா வடிவேலு மாதிரி பெருசாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனும் அடிமையாக வைக்கணும்னு ஆசைப்பட்றான். சீனாக்கிட்ட போனான், சப்பமுக்கம் சீனாக்கிட்ட, அங்கே அடி வாங்கினான். அங்கேயும் இதே போல் வரி விதித்தான், வரி விதிச்சுன்னு அவன் திருப்பி அடித்தோன்னே அங்கே வரியை குறைச்சிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தான். பிரேசில், கனடா இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து வரி விதித்து அவங்க அடக்கி வச்ச உடனே அவனுக்கு ஒன்று அடுத்த இது இந்தியா மேலே திரும்பிச்சு. இங்கே வந்து நம்ம அடிமையாக்கணும் இவங்களை அப்படின்ட்டு. நான் சொல்கிறது நீ கேட்கணும், ரஷ்யாட்ட என்ன வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது அப்படின்னா நம்ம மோடி வந்து யாருக்குமே அடங்க போடா நான் அப்படிதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் என்ன செய்கிறான் வந்து நான் வந்து வரி விதிப்பேன் 25%, 50% அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் புரியல. இந்தியர்கள் வந்து கோக்கு, பெப்சி, இந்த கோல்கேட் பேஸ்ட்டு இந்த மாதிரி பொருட்களை வாங்கினால்தான் அவனுக்கு வந்து அவங்க நாட்டில் வந்து சோத்தில் கையை வைக்க முடியும் அமெரிக்கனுக்கு. இல்லைன்னா அங்கே பருப்பு வேகாது அங்கெல்லாம். ஏன்னா நம்ம வந்து அவனுக்கு இறக்குமதி ஏற்றுமதி பண்ண என்ன பண்ணிகிட்ருக்கோம், எலக்ட்ரானிக் பொருட்கள், இது கெமிக்கலு, மருந்து பொருட்கள், துணி, இதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நிறுத்திட்டோன்னு வச்சுக்கிடுங்க, என்ன ஆகும், போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்காது. இந்த இயேசுவை கட்டி தொங்க விட்டார் பார்த்தீங்களா கோவணத்தோடு, அப்படி தான் அம்மனமாக தான் சுற்றிட்டு இருக்கணும். ஏன் இயேசுவை சொன்னால் அது வந்து கிறிஸ்தவ நாடு. அதே போல் தான் ட்ரம்ப்பை வந்து அங்கே தொங்க விட்டுருவாங்க. நம்ம வந்து முடிவு பண்ணோம்னா என்ன முடிவு பண்ணோம்னா, கோக் பெப்சி யூஸ் பண்ண மாட்டேன், இது அந்த வெளிநாட்டு பொருட்களை நான் வந்து பொருட்களை வந்து கோக்கு, பெப்சி, நம்ம கோல்கேட்டு, இந்த பெப்சி இது இன்னொன்று பார்த்திங்கன்னா பெரிய கொடுமைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒன்று போடுவோம் நம்ம மக்கள்லாம் வந்துட்டு. அந்த ஃபேர் அண்ட் லவ்லி பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கணும் வெள்ளையாக்கிருமா. உண்மையிலே வந்து இந்தியர்களை மூடர்களாக முட்டாள்களாக நினைக்க போய் தான் அமெரிக்கா வந்து அதை இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கு, அமெரிக்கா அன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே கருப்பாக இருக்கணும் சிவப்பாகணும் எங்கே போய் விற்றுருக்கணும் அந்த ஃபேர் அண்ட் லவ்லியை, மேற்கிந்திய தீவுகளுக்கு பார்த்தீங்களா அங்கே போய் விற்றுருக்கணும். இல்லைன்னா ஜிம்பாப்வேயில் விற்றுருக்கனால அவன்லாம் கண்ணங்கரேன்னு இருக்கான். அவனுக்கு போய் ஃபேர் அண்ட் லவ்லியை கொடுத்து அவனுக்கு கலர் ஆகிட்டான், நம்மளே தேடி போய் வாங்கிக்கலாம். ஏன்னா உலகின் மிகப்பெரிய வியாபார சந்தை வந்து இந்தியா. இந்தியாவை பகைத்து கொண்டு எந்த ஒரு நாடும் இருக்க முடியாது. இந்தியர்கள் முடிவு பண்ணணும்னு வச்சுக்கிடுங்களேன், நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கோக் பெப்சி யூஸ் பண்ண மாட்டேன், இந்த ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ண மாட்டேன், எர்வாமெட்டின் இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு பொருட்களை நான் உபயோகப்படுத்த மாட்டேன், இந்திய பொருட்களை இந்திய தயாரிப்புகளை மட்டுமே வாங்குவேன், இந்திய பொருட்களை மட்டுமே உபயோகப்படுத்துவேன் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா அமெரிக்காக்காரன் ஒரு 6 மாதத்தில் சோத்தில் கை வைக்க முடியாது அவனால். அவனோட சோறு கிடையாது அவனுக்கு, அந்த ரொட்டி துண்டு இதெல்லாம் திங்க முடியாது அவனால். நான் சொன்ன மாதிரி வந்து ட்ரம்ப்பை தூக்கி தொங்க விட்டுருவானுங்க அங்கே. அதனால் நம்ம முடிவு பண்ணுவோம் இந்திய பொருட்களை மட்டுமே உபயோகிப்போம். ஏன்னா அமெரிக்கா நினச்சிட்டுக்காங்கன்னா நம்ம வந்து இன்னொரு இது நடந்துகிட்ருக்குது. கனடா மேலே வரி விதிச்சோன்னா கனடாவில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் எதிர்த்தார்கள். வியட்நாம் மேலே வரி விதிச்சோன்னா வியட்நாமில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் எதிர்த்தார்கள். ஆனால் இந்தியாவில் வரி விதிச்சோன்னா சில விலை போன சில்லறைகள் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. நீதிமன்றமே கேட்டுக்கு நம்ம பப்புன்ற ராகுல் காந்தியை, நீ எல்லாம் இந்தியர் தானாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவன் இந்த மாதிரி ஆட்களை நம்பி நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கான். நம்ம இங்கே இருக்கிற நம்ம தமிழக பஞ்சாயத்துக்கு முதல்வர் வந்து குரல் கொடுப்போம், இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியர்கள் தெளிவாக இருக்கணும். நம்ம வந்து இந்த பெப்சோடன்ட்டு இதில் காலையில் பெப்சோடனில் பல் தேய்ச்சி இந்த ஜாக்கி துணியை போட்டுட்டு அடித்தா செருப்பை போட்டு நடந்தால் மட்டும்தான் அமெரிக்காக்காரன் சோத்தில் கையை வைக்க முடியும். இந்த சோப்பு லக்ஸ் சோப்பு, ஃபியர்ஸ் இந்த மாதிரி சோப்பை யூஸ் பண்ணால் மட்டும்தான் சோத்தில் கையை வைக்க முடியும். நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு போர்த்திரை தயாரிப்புகள், உள்ளூர் தயாரிப்புகளை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் என்றால் அவன் சோத்துலேயும் கை வைக்க முடியாது, கோவணத்தோடு மேலே கட்டி தொங்க விட்டுருவாங்க. அதனால் இந்த அமெரிக்காவின் கொட்டத்தை அடக்க நாம் இந்தியர்களாய் ஒன்றுபடுவோம். இந்தியாவுடைய வலிமையை உலகிற்கு எடுத்து காட்டுவோம்.